என் தங்கப்பிள்ளையே, அஷ்டமியினுடைய மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தாயின் அன்பை நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொள். இன்று உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்தான் இன்று நீ முழுதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு செருப்பாலும் வாரியலாலும் அடித்தது போன்ற ஒரு செய்தி கிடைக்கப் போகிறது. அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கான விஷயம் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ கண்ணீரில் தத்தளித்த பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வராகி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய கண்ணீரின் மதிப்பை உணர்ந்துதான் நான் ஒதுங்கி இருந்தேன். அந்த கண்ணீர் துளிகள் அந்த நேரத்தில் வரவில்லை என்றால் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாமும் நீ மனதால் எப்படி தீர்க்க முடியும்? நிச்சயமாக சில பிரச்சனைகள் மனதில் நின்று உச்சத்தை தொடுகின்ற நிலை வரும் பொழுது அதை எல்லாமும் நாம் என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும். நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக வேண்டி நான் உடன் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் நாம் முழு கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை தரும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உணர்ந்து கொண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிதலில் கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பேன். அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கு தோள் கொடுப்பேன். சுற்றி வரும் எதிரிகளையும் துரோகிகளையும் நான் வேடிக்கை பார்ப்பதில்லை. எந்த எல்லைக்கு இவர்கள் செல்வார்கள் என்பதனை நானும் சோதிக்க வேண்டும் அல்லவா? நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டால்தான் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் உன்னால் தடுக்க முடியும். இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் பார்த்து கொள்ள முடியும். யார் என்ன சொல்லி இருந்தாலும், யார் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி இருந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். தான் செய்வது சரி என்று எண்ணத்தோடு தான் இங்கு ஒவ்வொருவரும் சுற்றித் திரிகிறார்கள். நாம் செய்கின்ற ஒரு காரியம் இன்னொருவர் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பது யாருக்கும் இங்கு புரிவதில்லை. தான் செய்கின்ற விஷயம் எப்படி இன்னொருவரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது என்பது இங்கு யாருக்கும் புரிவதில்லை. ஆனால் பேசியவர்களுக்கு தெரியாது, அதை கேட்டவர்களுக்கும் அதனால் மனம் வருந்தியவர்களுக்கும் தான் அதன் வேதனை என்னவென்று புரியும். அவர்கள் மட்டும்தான் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்கலங்கி நிற்பார்கள். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் நிச்சயமாக இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் கொண்டு வந்து கொடுக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்றால் அந்த நேரம் எங்கே என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை என்னவென்று
நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டி இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைய வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு தீமைகளிலும் நீ கட்டாயமாக உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. என் குழந்தையே, என்ன இது வாழ்க்கை என்று பலமுறை நீ நினைத்து விட்டாய், சுற்றியிருந்து உனக்கு கெடுதலை நினைக்கும் இந்த மனிதர்களால். அப்படி உன்னை நினைக்க வைத்த விஷயங்கள் என்னவென்று நான் அறிவேன். எந்த ஒரு விஷயம் உன்னை இப்படி எல்லாமும் யோசிக்க வைத்தது என்பதனை நான் அறிவேன். இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நம்மை அதிகமாக சோதிக்கும் பொழுது சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு மனதில் அதிகமான வேதனைகளை தரும். எல்லாவற்றிலும் உனக்கு காயங்களை கொடுக்கும். என் பிள்ளையே, யாரையும் கஷ்டப்படுத்தவே கூடாது என்று நினைக்கின்ற உனக்குத்தான் அதிகமான கஷ்டங்கள் வருகிறதல்லவா? எல்லோரும் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை தனிமையை கொடுத்துவிட்டு போய்விடுகிறதல்லவா? உன்னோடு, அதாவது நல் மனதோடு உதவி செய்கின்றவர்களுக்குத்தான் எல்லோரும் மிக எளிதாக ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறார்கள். யாரை வாழ்க்கையில் இழக்கவே கூடாது என்று நினைத்தாயோ அவர்களைத்தான் உன்னை விட்டு முதலில் செல்ல தயாராக இருக்கிறார்கள். பாசமாகவோ நேர்மையாகவோ இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து விடுகிறது. நடிக்கிறவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகவும் நல்லவர்கள் என்றும், உண்மையாக இருந்தால் அவர்கள் வாழத் தெரியாதவர்கள் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். அடுத்தவர்கள் தேவையை கேட்காமலேயே செய்பவர்களுக்குத்தான் அவர்கள் தேவைப்படும் போது கேட்டும் உதவி செய்ய யாருமே இல்லாமல் தவித்து நிற்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து போய் விடுகிறதல்லவா? மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டே அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கும் நமக்கு வெளிப்படையாகவே ஒரு பிரச்சனை இருந்தாலும் யாரும் நமக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை. எல்லாமுமே உனக்கு சரியாகும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வந்த பொழுதெல்லாமும் துவண்டு விடாமல், சாதனைகள் வரும் பொழுதெல்லாமும் துள்ளி விடாமல், சமநிலையுடன் இருப்பதே சிறந்தது. தனிமையில் நாம் சிந்திப்பவை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக தீர்மானிக்கின்றன. எனவே எப்பொழுதும் நேர்மறையாக நீ சிந்தித்து கொண்டிருந்தால் அது போதும். கஷ்டங்கள் நமக்கு அடுத்த முன்னேற்றத்திற்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நிதானம்தான் ஒருவரின் வெற்றிக்கு வழி. உன்னுடைய நிதானம்தான் இப்பொழுது உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு நல்வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றது. உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் இப்படி ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்றால் அது என்ன சாதாரணமான விஷயமா? இது எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமா என்ன? நிச்சயமாக இன்று இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து உனக்கு வரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல புரிதலை தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடட்டும். தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும். தனியாக இருக்கும் பொழுதெல்லாமும் யாராவது நம்மோடு பேசினால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஏக்கம் வரும் பொழுதெல்லாமும் நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா? இந்த மனிதர்கள் உன்னை மறந்து போனாலும் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை அல்லவா? அதனை முதலில் நீ புரிந்து கொண்டு, அதனை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒருவர் நினைத்தால் கோபுர உச்சிக்கும் சென்று விடுவார்கள். உன்னையும் கோபுர உச்சிக்கு அழைத்து சென்று விடுவார்கள். வெறுத்தால் குப்பையில் வீசி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான்
ஒருவரிடம் இருந்து மரியாதையை எதிர்பார்க்க முடியும். நாமும் அதுபோலத்தான் ஒருவருக்கு மரியாதையை கொடுக்க முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் ஒரு பிரச்சனை பெரிதாக மாறும் பொழுது விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. அதிகமான பிரிவுகளுக்கு காரணம் சண்டை கிடையாது. ஒருவருக்கு யாரை அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களை பற்றி குறை சொல்வதும் அவர்களை பற்றி பேசுவதும். இங்கு பெரும்பாலும் கணவன் மனைவிகளுக்கு இடையில் நடக்கும் சண்டை எப்படி மாறுகிறது தெரியுமா? கணவன் மனைவியின் குடும்பத்தை பற்றி பேசினாலும் மனைவி கணவனின் குடும்பத்தை பற்றி பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை சண்டையை பிரிவாக மாற்றிவிடும். அதிகமான பிரிவுகளுக்கு காரணம் குடும்பத்தை இழுத்து பேசக்கூடிய பழக்கம்தான். யாரும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவர் குடும்பத்திற்குள் சென்று விட்ட பிறகு அவர்களும் நம் குடும்பம்தான் என்று நினைக்கின்ற எண்ணம் வர வேண்டும். அது இல்லாத பொழுது நம்மோடு இருக்கின்ற உறவுகளுக்கு நாம் எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். அவர்களை நாம் மதிக்காத பொழுது அவர்கள் குடும்பத்தை எப்படி நம்மால் மதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. இப்படி எல்லாமும் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்த பிறகும் கூட இன்னமும் இந்த மனிதர்கள் திருந்தாத ஜென்மமாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ கல்வி விஞ்ஞானம் என்று வளர்ந்த பிறகும் கூட பேசுவதில் மட்டும் யாருக்குள்ளும் எந்த மாற்றங்களும் வரவில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்ளத்தான் செய்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியென புரிந்து கொள்வதுதான் உண்மை என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, பணம் உன்னிடம் இருக்கும் பொழுது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். அதுவும் உன்னுடைய நெருக்கமான உறவுகளிடத்தில். இல்லை என்றால் பணம் இல்லாத பொழுது உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் உண்மை முகத்தை பார்த்து உன்னுடைய மனது உடைந்து போகும். அளவான உதவி அறிவான வாழ்க்கைக்கு அடித்தளமாகும். இது உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடம்தானே. பணம் இருக்கும் பொழுது உன்னிடம் நடந்து கொள்வதும் பணம் இல்லை என்றால் உன்னை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதும் நீ கண்டு கொண்ட அனுபவ பாடம்தானே. உடன் பிறந்தவர்களுக்குள் பாகுபாடுகளை காண்பிப்பார்கள். யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் யாரிடம் இல்லையோ அவர்களை காலில் போட்டு மிதிப்பதும் தான் சுற்றி இருப்பவர்களுக்கு வேலையாக இருக்கும். நிலைமை மாறிவிட்டது என்றால் உடனே அவர்களும் மாறிவிடுவார்கள். இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை உணர்ந்து இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து நல்லபடியாக என் குழந்தை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நான் உனக்கென சொல்லிக் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனி சரியாக புரிந்து நடந்து கொள். எல்லாமும் மாறும். இனி அத்தனையிலும் மாற்றங்கள் வரும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவு வரும். இன்பத்தில் இருக்கும் பொழுது தோள் கொடுக்க உறவுகள் அனைவரும் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தில் இருந்த என் பிள்ளைக்கு துன்பத்தில் கண்ணீர் கேட்டது உனக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கும் பொழுது எதற்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய், எதற்காக என்னை அழைக்கிறாய் என்று. அப்பொழுதுதானே என் பிள்ளைக்கு புரிந்தது நம்மை சுற்றி இருந்த உறவுகள் எதுவும் நமக்கு தோள் கொடுக்க வந்ததில்லை என்று. நிலைமையை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக பயணிக்க கற்றுக்கொள். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இந்த பணம் கொடுப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒருவரினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உன்னுடைய துரோகிக்கும் எதிரிக்கும் இந்த பணத்தினால் மிகப்பெரிய செருப்படி கிடைக்கத்தான் போகிறது. எது ஒன்று உன்னிடம் இல்லை என்று கர்வத்தால் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அது இனி அவர்களிடம் இல்லாமல் போகும். அது உன்னை வந்து சேரும் என்பதில்
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. முழுமையான மாற்றத்தோடு உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நான் எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாகவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இனி நிச்சயமாக உனக்கு எந்த துரோகத்தை யார் செய்தாலும் எந்த கஷ்டத்தை யார் கொடுத்தாலும் அதை எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. நடக்கக்கூடிய விஷயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு அதற்கான பதிலடியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நான் இனிமேல் எளிதில் விட்டுவிடப் போவது கிடையாது. எப்பொழுதும் என் பிள்ளை ஆனந்தமாக நீ இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ அனைத்தையுமே இழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இழப்பு நேர்ந்தால் அதற்காக வருந்தாமல் எல்லாமும் வாழ்க்கையின் சகஜம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு எந்த ஒரு மாற்றத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உன்னை தேடி வரும். நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தெளிவு என்பதும் நல்ல தீர்வு என்பதும் எப்பொழுதும் உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நீ இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன்னுடைய நலனுக்காகவே நடந்தது என்பதனை உணர்ந்து கொள். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், உன்னுடைய நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உனக்கே என்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இதை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிலையான ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடத்தி தரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளை தாண்டி என் பிள்ளை நீ வாழ்வாய். பல சோதனைகளை தாண்டி நீ வாழ்ந்து காட்டுவாய். எந்த காரியத்தை உனக்கு இவர்கள் செய்ய நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு திரும்பச் சென்று அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் இந்த தாயின் வழியில் நீ நல்ல பிள்ளையாக பயணம் செய்து கொண்டிரு.
வேறெதுவும் உனக்கு இனி தேவையில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.